ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். இப்போ இந்த ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில நீங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்க திருமணம் பண்ணலாம். பேசிக்கா இந்த ராசி நட்சத்திரத்துக்கு மாங்கல்ய பொருத்தம் இருக்குது. அப்ப திருமணம் பண்றதுக்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனா நீங்க சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. அதே ஒரே பிளட்ல வர்றீங்க. எக்ஸாம்பிள் மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, அங்க ஒரு கூற்று இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரெடிஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இங்க சொந்தத்துக்குள்ளேயே ஒரு சிலர் திருமணம் பண்றதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி திருமணம் பண்ணால் நமக்கு சரியான ஒரு வாழ்க்கை தரம் அமையாமல் போயிடலாமோ, அப்படி இல்லாட்டினா ஸோ இந்த பிள்ளைங்க விஷயங்கள்ல பை மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்துருமா அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கும். ஸோ அப்போ பிளட் ரிலேட்டடா நம்ம டிராவல் பண்ணும்போது சில ஏதாவது நோய் சார்ந்த விஷயங்கள கூட நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தினால சிலருக்கு இதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலயும் மூத்ததையும் கடைக்குட்டியும் சேர்க்கறது கடினம், மூத்ததையும் சேர்க்கறது கடினம் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ளேயும் வருவாங்க. ஸோ அது காரணம் இங்க ஒரு சிலர் இந்த மூத்தது கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பை மிஸ்டேக்ஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ உங்க வீட்டாளங்கள்ல அந்த முதலும் திருமணம் பண்ணி அவங்க சில சம்பவங்களை சந்திச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில உங்களோட வாழ்க்கை தரத்தை மோஸ்ட்லி அவாய்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு முன்னாடி 30 வருஷம் 40 வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப நமக்கு 30 வயசு 20 வயசு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்களுக்கு பிள்ளைங்களா பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸுங்களுக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட கடந்து வந்த பாதைகளை ஏகப்பட்ட விஷயங்களை சந்திச்சிருக்கலாம். அப்ப இப்போதைக்கு நம்ம 2025ல இந்த கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கும் இந்த ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பொருத்தங்கள் இருந்தால் கூட அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸ்ல ஒற்றுமை வரல, ஒத்து வராது அப்படின்ட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரிங்களா? அப்ப உங்க பேரண்ட்ஸ் இப்ப நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க, நீங்க 2 பேரும் திருமணம் பண்ணலாம் நீங்க நினைச்சாலும் கூட as a பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல நம்ம திருமணம் பண்ணா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு கூற்றுல நீங்க இருக்கிறீங்க. அப்போ உங்க பேரண்ட்ஸுங்க சப்போர்ட் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப அவங்க சொல்ற தியரி அவங்களுக்கு அவங்க பார்த்த சம்பவங்கள் மூலியமா அவங்க தொடர்ந்துக்கலாம். பட் நம்ம அதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்ப நீங்க விதி வலியுது அந்த கான்செப்ட் தான். உங்க அவங்க பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி ஒத்துக்க தவறுறாங்க அப்படின்னா இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க அடுத்த கட்ட முயற்சிகள் தான் பார்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இங்க ஜோதிட சாஸ்திரங்களை கடந்தும் நம்மளோட சாஸ்திர சமுதாயங்களை சிலர் ஃபாலோ பண்றாங்க. அதை மீறி நம்ம சில முடிவுகள் எடுக்கிறது என்பது கடினம் தான் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதனால நீங்க உங்க பேரண்ட்ஸ்கிட்ட உங்களோட மாமா உங்க அத்தை கிட்ட எல்லாம் ஒரு டபுள் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சுன்னா திருமணம் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு அது விதி வலியதுன்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் உங்க 2 பேத்துக்கு பொருத்தம் இருக்குது. அதை மூத்தது திருமணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அதை திருமணம் பண்ணி வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுல வாழ்க்கைப்பட்டு குழந்தை ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி